7 மாதத்துக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு சிறுதானிய உணவை கொடுக்க ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி வரகரிசி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வரகரிசி, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா தண்ணியில் 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. சிறுதானியத்துலலாம் ரொம்ப அழுக்கு இருக்கும். கழுவி எடுத்ததுக்கப்புறம் பீட்ரூட், கேரட், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் வந்து 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பீட்ரூட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு உப்பு சேர்க்கக்கூடாது. சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள் இதை மாதிரி நீங்கள் எதை ஸ்பைசஸ் வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பையும் வரகரிசியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் சூட்டோடு நீங்கள் எடுத்து இதை மாதிரி மசிச்சு கொடுக்கலாம். இல்லைனா ஆறுனதுக்கப்புறம் கையால் பிசைஞ்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவு குழந்தைங்களுக்கு மிக்சியில் வந்து அரைச்சி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதோட டேஸ்ட் வந்து மாறுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு அதை மாதிரி ரொம்ப பிளெண்டாக எதுவுமே இல்லாமல் கொடுத்தீங்கன்னா பாப்பாங்க வந்து சாப்பிட மாட்டாங்க.